நேற்று செயற்குழு கூட்டம் நடந்தது, அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம். இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது தொகுதிகளில் இருந்து பணியாற்றுங்க, இன்னும் வார்டு வரை போங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் மாவட்டங்களில் இருந்து பணியாற்றுங்க அப்படின்ற உத்தரவு. இதை தாண்டி வெற்றி பெறக்கூடியவரே வேட்பாளர் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காங்க. தேர்தல் பணிகளில் திமுக ஒருபடி முன்னாடி இருக்க மாதிரி நீங்க பார்க்கலையா? இப்போ கடந்த 5 ஆண்டுகள்ல இப்ப 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டை தொடர்கிறது திமுக. இப்ப இந்த 4 ஆண்டுகளாக அப்ப நீங்க வார்டு வரை அந்த ஒவ்வொரு மக்களை தனித்தனியாக கூட நேரடியாக கூட அப்ப சந்திக்கிறது அர்த்தம். அப்போ தேர்தல் நெருங்கிய நேரத்தில் இந்த மாதிரி மக்களை சந்திங்கன்னு சொன்னா அப்ப இதுவரை சந்திக்காமல் இருந்தது ஏன்? அப்போ நீங்க தேர்தலுக்காக மட்டும்தான் இப்ப சந்திக்கிறாங்கன்றதுக்காக இதுவரை சந்திக்கலன்ற பொருள் படுமா? இல்ல அதே சார் பொருள். நீங்க இப்ப போய் மக்களை பாருங்கன்னு சொன்னா இந்த 4 ஆண்டுகளா மக்களை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செய்தி சொல்றேன் சார், ஆதாரப்பூர்வமா சொல்றேன். அதாவது சார், திமுக ஆட்சிக்கு வந்த 2021 இருந்து NCRP SCRP போலீஸ் ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமாகி 2021 1686, 2022 1690, 2023 1598, 2024 1489, 2025 இப்ப 4-5 மாதத்துல 537 ஆக 7000 கொலை நடந்திருக்குங்க. 75,000 கொள்ளைகள், 5000 மேற்பட்ட போக்சோ வழக்குகள். சொல்லுங்க என்ன சாதனை சொல்லுங்க. நீங்க மக்களை போய் பார்த்துட்டீங்கன்னா இது நிச்சயமா போகாம இல்ல. அதை கேட்போம், சாதனை என்னன்றதை கேட்போம். இது நேரடியா அக்சஸ் பண்ற அந்த பணிகள் நான் சொல்றேன். இப்போ பூத் கமிட்டிகள் அரசியல் கட்சிகள் அமைக்குது. இல்ல சார், ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டு மக்களை திமுக வாய்க்கு ஒவ்வொரு வார்த்தையும் தமிழர் தமிழ் 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 சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தானே கொல்லப்படுற. அந்த தமிழன் கொல்லப்படுகிற 7000 தமிழ் கொல்லப்பட்டிருக்கானே, உங்களுக்கு காதில் விழுகாது. அப்போ நீங்க இதுவரை தூங்கி இருக்கீங்களா? உங்க நிர்வாக திறன் இவ்வளவுதான். அப்போ ஐயா வெள்ளகோவில் சாமிநாதன் என் ஊர் அருகாமல 3 கொலை ஆச்சுங்க. 6 மாசம் மேலாச்சு. இன்று வரையும் குற்றவாளி யாருன்னு தெரியாததுக்கு பிறகு இப்ப ஈரோடு மாவட்டம் சிவகிரியில விளாங்கன்ற வலசுல 2 தம்பதியர் கொலை செய்யப்படுறாங்க. அப்போ தொடர்கதையாக கிராமங்களில் இப்படி அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்தால் என்ன காரணம்? குற்றவாளிகளுக்கு அச்சம் இல்ல, குற்றவாளிகள் சிறைக்கு போய் வெளியே வந்துடுறாங்க. சரி, நீங்க எதிர்கட்சியா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் அரசியலை நோக்கிய பாதையில திமுகவுடைய களப்பணி ஒரு படி முன்னாடி இல்லையா நான் கேட்கிறேன். நான் தேர்தல் அரசியலை சொல்றேன். நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எப்பவுமே வேகமாக தெரியுங்க. ஏன்னா அதிகாரம் இருக்குது, பண வசதி இருக்குது, அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ முழு இயந்திரத்தையும் பயன்படுத்தி அந்த வேலையை செய்வாங்க. அப்போ பாக்குற போது வேகமா தெரியுங்க. ஆனால் மக்கள் மத்தியில நிலைமை என்ன இன்றைக்கு? இப்போ கடந்த திமுக ஆட்சிக்கு வருகிற போது நீங்க சொன்ன வாக்குறுதி வேணா, என்னுடைய பெருமதிப்புக்குரிய அக்கா வந்திருக்காங்க, ஆண்டாள் அக்கா வந்திருக்காங்க, அவருடைய பெரிதும் மதிக்கிற அக்கா வேணா தேர்தல் வாக்குறுதியை முழுமையா எடுத்து கையில் வச்சுக்கா. ஒவ்வொரு வாக்குறுதியா படிச்சு சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் மனசாட்சியோட பேசலாக்கா, நானும் பேசுறேன். உண்மையில் ஒவ்வொரு வாக்கு டிக் பண்ணுங்க. 100% வாக்கு நிறைவேறியிருந்தா அல்ல 80% வாக்கு நிறைவேறியிருந்தா நான் பேச விட்டுறேன். உண்மை சொன்னா 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. பொய்யாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில நாங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றப்பட்டோம் என்று மக்களை ஏமாற்ற திமுக முயற்சிக்குங்க. இப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களுக்கு கல்வி கடன் எப்படி சொன்னீங்க? ஏமாத்தலாமா சார்? நியாயமா அது? அதே மாதிரி பாருங்க, ஆனாளையார் நல்லாரு, பாண்டியாரு புன்னம்பலா 65 ஆண்டுகளாக திமுக வாக்குறுதி கொடுத்துட்டே வருது. அதற்கான ஒரு சின்ன சமைக்க கூட இல்ல. அப்போ எதற்காக வாக்குறுதி தரீங்க? மக்களை ஏமாற்றவா? அப்ப 2026 நீங்க அமைக்கிற வியூகம் எல்லாம் மக்கள் மத்தியில் ஏற்படாது. மக்கள் உங்களை தூக்கி எறிய தயாராக விட்டாங்க. கேட்போம். தொடர்ந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு பாவலன் அவர்களும் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள்ட்ட, அமைச்சர்கள் மாவட்டங்களில் இருந்து பணியாற்றுங்க, சென்னையில் அடிக்கடி இருக்க வேணாம், நீங்கள் வார்டு வர போங்க அப்படின்ற அந்த அறிவுரை ஒரு கட்சி தலைவர் அப்படி கொடுப்பார். ஆனால் ஒரு ஆளுங்கட்சியை நடத்தக்கூடிய அரசின் தலைவர் அவர் சொல்றாருன்னா அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. அப்ப நீங்க இது வரைக்கும் பண்ணல அப்படின்ற பொருள் பார்க்குறாரு பொங்கலூர் மணிகண்டன். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நம்ம அதிமுகவை சார்ந்த இவங்கெல்லாம் இந்த மாநிலத்தில் தான் இருக்காங்களா, இல்லை இங்கே நடக்கிற விஷயங்கள் என்ன, நம்முடைய திமுக அரசு என்ன மாதிரியெல்லாம் செயல்பாடுகள் செய்துட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேப்பரில் பார்க்குறாங்களா, இல்லை நியூஸில் தெரிஞ்சுக்கிறாங்களா? எதுவுமே தெரியல. திடீர்னு தூக்கத்துலேருந்து முழிச்சு எழுந்து ஆஹா சிவாஜி இறந்துட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அவங்க கேட்குறதெல்லாம்.
அதை தவிர இன்றைக்கு அவர்களுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, இது மிக அற்புதமாக அன்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி அப்படிங்கிறது. அதை நிச்சயமா நம்ம எப்படி பார்க்கலாம்னா, சக்கர வியூகத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிங்கிற சக்கர வியூகத்தில் அதிமுக போய் மாட்டியாச்சு. முதல்ல அதை மீட்டெடுக்க சொல்லுங்க. எங்க கட்சியை நாங்க பாத்துக்கிறோம், எங்களுடைய தலைவர் இருக்கிறார், நாங்கள் கட்சி ரீதியா அவங்க கேட்கல, ஆட்சி ரீதியா நீங்க என்ன பண்ணீங்க, இன்னைக்கு அமைச்சர்கள் போறாங்க, எம்எல்ஏக்கள் போறாங்க அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்றதான பொருள்னு கேட்கிறேன். இல்ல அவங்க அதான் நான் சொன்னேன், அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்போ இன்றைக்கு எங்களுடைய தலைவர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்பதனால் இது நாள் வரைக்கும் போகவே இல்லை அப்படிங்கறது அர்த்தமே கிடையாது. இந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 1969 67 அதற்கு முன்பாக 57 எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த காலத்திலும் மக்களோடு நாங்கள் இணைந்து இருந்திருக்கிறோம். இப்போ மட்டும் இல்லை, இந்த திமுக என்கின்ற அந்த மிகப்பெரிய இயக்கம் என்பது தினம் தினம் தமிழ்நாடு முழுக்க ஏதாவது ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு தான் இருக்கும். அது கலை சார்ந்ததாக இருக்கலாம், அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், எதுவே இளைஞர்களுக்கானதாக இருக்கலாம், மகளிருக்கானதாக இருக்கலாம், விளையாட்டு சார்ந்ததாக இருக்கலாம். அப்படியாக எங்களுடைய அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னே சொல்லணும், அமைச்சர்களுக்கு கட்சி வேலையும் இருக்கிறது, அமைச்சக வேலையும் இருக்கிறது, பொதுமக்கள் கொடுக்கின்ற அந்த மனுக்களுக்கு நிவாரணம் எடுக்கக்கூடிய வேலையும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொடர்ந்து ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி எல்லா இடத்துக்கும் சுத்தி 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 அவங்க ஒளி கொடுத்து கொண்டே இருப்பதுதான் அவர்களுடைய பணி. யாராவது ஒருத்தர் அந்த செய்திகளில் வராமல் இருக்கிறாராங்கிறத நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் மிக உச்சபட்சமாக நம்முடைய தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதாரத்தில் முன்னிலையில் இருக்கிறதுன்னா எப்படி வந்துரும்? திடீர்னு ஒருத்தர் அதானியோ அம்பானியோ வெற்றி பெற்றதால் ஒன்றியத்தில் அப்படி ஒரு நிலை வந்திருக்கு. ஆனால் இங்கே பெரும்பாலானவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி எப்போது வரும் அதை சொல்லுங்க முதல்ல. தேர்தல் அரசியலுக்கு வந்து இல்லை, இதுவும் தேர்தல் அரசியல் தான். அப்படின்னா அந்த தேர்தல் அரசியலுக்காக சொல்கிறார் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நிச்சயமாக இல்லை. இது கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் கூட கண்ணிமைக்கும் நேரம் கூட நீங்கள் சோபி உட்கார்ந்து விடக்கூடாது. நாங்கள் நிச்சயமாக நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், அதனால் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை மட்டும் போதாது, மீண்டும் களத்துக்கு செல்லுங்கள் என்று ஒரு மிகப்பெரிய தலைவர். எப்படி கூடுதல் எச்சரிக்கை காரணம் அதிமுக பாஜக கூட்டணியா? கூடுதல் எச்சரிக்கை காரணம் இவர்கள் சொல்லுகின்ற இந்த மாய்மால கருத்துகள். நேற்றைக்கு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறார்கள், எஸ் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை அப்படின்னு. எவ்வளவு மிக கண்டனத்துக்குரிய வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் முதல்வரை பார்த்து. அப்படிப்பட்டவர்கள் வந்து பொய் சொல்லும்போது கூடை கூடையாக மூட்டை மூட்டையாக பொய்யை அள்ளிவிடும் போது எப்போதுமே பொய் உண்மை தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வெளியே வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்துவிடும் சொல்லுவாங்கல்ல, அப்படி இவர்கள் சொல்லுகின்ற பொய்கள் எல்லாம் இந்த உலகத்தை மிக விரைவாக சுற்றி வந்துவிடும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழக மக்களை எச்சரிக்கையாக பாதுகாப்பாக காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வைத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர, இவர்கள் சொல்வதை போல் தமிழ்நாட்டில் இவர்கள் என்ன செய்தார்கள் பட்டியல் போட ஆரம்பிச்சா எங்களுக்கும் மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. அதற்கு சான்றுதான் நான் அந்த 9.69 என்கின்ற பொருளாதார வளர்ச்சியை சொன்னேன். எல்லாமே நன்றாக இருக்கின்ற ஒரு இடத்தில்தான், எங்கே அமைதியும் நிதானமும் பாதுகாப்பும் மக்களுடைய வாழ்க்கையும் முன்னேறி இருக்கிறதோ அங்கேதான் இது மாதிரியான ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்க முடியும். ஆனால் சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற இபிஎஸ் அவர்கள் தங்கள் கட்சியை பார்க்க வேண்டும். அந்த கட்சியோட ஸ்டியரிங் எங்க இருக்கு, டயர் எங்க இருக்கு, கார் எங்க இருக்கு, ஸ்டெப்னி எங்க இருக்கு, எதுவுமே தெரியல. நேற்று அவர்கள் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள், கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் அமித்ஷாவிடமிருந்து அனுமதி பெற்றிருப்பார்கள். நாங்கள் இப்படி நடத்திக்கிறோம், இதுக்கு நாங்க உட்கட்சி விவகாரத்தை நாங்களே தலையிட போறோம். ஆமா, அவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க வெளியில. அதுதான் நான் சொல்றேன் பொய் என்று. அந்த பொய்யைத்தான் மக்கள் நம்புகிறார்கள். ஊடகத்தின் ஆங்கராக இருக்கக்கூடிய நீங்களே அதை தானே நம்புறீங்க. அதைத்தான் நாங்கள் எச்சரிக்கைப்படுத்துகிறோம்.